அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டிகிரிக்கு வந்துருச்சு, நான் இன்டர்வியூக்கு. அதே மாதிரி டிப்ளமோவுக்கு ஜூன் 13 வரப்போகுது. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70 டேஸ் 70 நாட்களில் தயாராகுது. அதாவது டிகிரி நான் இன்டர்வியூக்கு 70 நாள் தான் எக்ஸாம் இருக்கு, சரிங்களா? ஸோ அந்த 70 நாளில் எப்படி தயாராவது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி தான். அதாவது நீங்க எப்படி படிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நான் நிறைய விஷயங்கள் பேச போறேன். கண்டிப்பா பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேளுங்க, சரிங்களா? பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேளுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு ஜூன் 1 வீக்ல இருந்து ஃப்ரீ கிளாஸஸும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ், ஜிஎஸ் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுக்க போறோம். ஸோ அதுக்காகவே நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடணும். ஓகே, 70 நாள். ஸோ 70 டேஸ் 70 நாள்ல படிக்க முடியுமா? எல்லாரும் யோசிப்பீங்க, 70 நாள்ல எப்படி சார் படிக்க முடியும்? மனசாட்சியோட பேசுங்க, கண்டிப்பா முடியாதுங்க. 100% யாராலையுமே படிக்க முடியாது, சரியா? அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ நீங்க போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவ்வளவு நாள் படிச்சிருக்காங்க. அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 to 1.5 year ப்ராசஸ். 1.5 year ப்ராசஸ். ஏன் 1.5 year அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 4 years இன்ஜினியரிங்ல படிச்சதோ இல்ல 3 years டிப்ளமோல படிச்சது தான் என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அப்பயே நமக்கு மறந்துடும், அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுறப்பயே மறந்துடும் கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்ப வந்து ஒரு இதுல 70 நாள்ல கிட்டத்தட்ட 2 மாசம் டைம்ல படிச்சிட முடியுமா? இந்த 4 வருஷம் படிச்சது, இந்த 3 வருஷம் படிச்சதெல்லாம் நம்மளால படிச்சிட முடியுமா? ஞாபகம் இருக்குமா? இதுல ரிவைஸ் பண்ணணும் வேற. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் தான் 1008 கேள்விகள் முடியும். பட் இந்த 70 டேஸ்ல என்ன பண்ண முடியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை அப்படின்றது தெரிஞ்சிட்டா அப்படின்னா அசால்ட்டா இந்த 70 நாள்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். நமக்கு என்ன தேவை அப்படின்றது கண்டிப்பா நீங்க உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த தேவையை நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த 70 நாள்லாம் சாதாரணம் தான். நம்மளால முடியும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் என்னது, நம்ம அந்த விஷயங்கள் நம்மளை நோக்கி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க இப்ப ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 Cயை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். சார் என்ன சார் சி, எதுவும் மந்திரம், மாய மந்திரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது ஒரு மாய மந்திரம் தான் சொல்லலாம். என்ன 3 C அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா பின்னாடி உங்களுக்கு புரியும். கான்பிடன்ஸ், அடுத்து கன்சிஸ்டன்சி, அதுக்கப்புறம் கமிட்மெண்ட். ஸோ இந்த 3 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நிறைய பேசுற மாதிரி தான் இருக்கும், பட் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும். எதுக்காக நம்ம படிக்கிறோம், இது படிக்கிறதுனால யூஸ் இருக்கா இல்லையா, அந்த ஒரு காரணம் தான். ஸோ இந்த 70 நாளை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் கான்ஃபிடன்ஸ். அதாவது தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை ஓம் மேல வை, கில்லியில அந்த டைலாக் வரும். ஸோ அது மாதிரி நீங்க வந்து நம்ம ஐயோ முடிச்சிடலாம் படிச்சிடலாம்னு இந்த மாதிரி புலம்பாம உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு என்னால முடியும், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு 1 hour 10 நிமிஷமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் படிப்பேன், என்னால முடியும் அப்படின்னு நீங்க என்னது, நான் கண்டிப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆவேன், அரசு அதிகாரி ஆவேன், ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆவேன், அந்த மாதிரி ஒரு கோலை கண்டிப்பா செட் பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு, கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிறதே வந்து கண்டிப்பா வேஸ்ட், யூஸ்லெஸ் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம், சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி. அதாவது இன்னையில இருந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 70 நாள் இருக்குன்னா அந்த 70 நாள் நீங்க படிச்சிருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இவ்வளவு நாள் படிச்சோம் அந்த கான்செப்டே விட்டுறணும். இந்த 70 நாள் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், படிச்சே ஆகணும். இந்த 70 நாள் வரைக்கும் நீங்க என்ன, அது கன்சிஸ்டன்சியா உங்களால படிக்க முடியுது, கண்டிப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களால 70 நாளை கிராக் பண்றதுக்குள்ள பெஸ்டா இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அடுத்து கமிட்மெண்ட். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த 2 விஷயம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கணும். வீட்டுல கண்டிப்பா வேலைக்கு போக சொல்றாங்க, கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், ஒரு கமிட்மெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து என்னது, இன்னும் மேரேஜ் ஆகாமலாம் இருக்கும். அதாவது
கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு தான் வேலைக்கு போகணும், ஃபேமிலியை பாதுகாக்கணும். ஸோ இந்த மாதிரி 1008 குடும்ப சிச்சுவேஷன், இந்த மாதிரி 1008 கமிட்மெண்ட் நமக்குள்ள இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டை நமக்குள்ள ஒரு வெறியா உருவாக்கினா மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சியும் இந்த கான்ஃபிடென்ஸும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கமிட்மெண்ட்டை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. இன்னைக்கு வந்து டெக்னிக்கல்ல இவ்வளவு படிக்கணும், தமிழ்ல இவ்வளவு படிக்கணும், ஜிஎஸ்ல இவ்வளவு படிக்கணும், மேக்ஸ்ல இவ்வளவு படிக்கணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த கமிட்மெண்ட்ஸ் உங்களை இருந்தா மட்டும்தான், டெய்லிக்கு இந்த கமிட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கன்சிஸ்டன்சி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாதான் ரெகுலரா நீங்களே உங்களுக்குள்ள படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்பிடன்ஸ் வந்துடும். ஸோ அப்ப இந்த 3C இதுக்காக தான் முக்கியம் நான் சொல்றேன். சரியா? அந்த வெறி நமக்கு இருக்கணும். படிக்கணும் படிக்கணும், பாஸ் ஆகணும், படிக்கணும், இந்த மாதிரி வெறி இருந்தாதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த 3C பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப எக்ஸாம் நம்ம எழுத போறோம். அந்த எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, அதுல எதுக்கு நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டு, எதுக்கு நமக்கு தேவை, எது தேவையில்லை. நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் என்ன தேவை. அதாவது இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னா அது நம்மளோட என்னது எபிலிட்டியை செக் பண்றதுக்கு தான் நடத்துறாங்க. அதாவது நம்ம அந்த அரசு அதிகாரி ஆகிறதுக்கு தகுதியா இருக்கமா இல்லையான்றதுதான். அப்ப இந்த டிஎன்பிசி நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? சோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் இப்படி படிக்கணுமா, தமிழ்ல இந்த மாதிரி படிக்கணுமா, அந்த மாதிரி நிறைய இவ்வளவு மார்க் எடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே பதிலாக தான் இந்த வீடியோ இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 இருக்கு, பேப்பர் 2 இருக்கு. டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2. இதுல பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா 3 பார்ட் இருக்கு. பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் B ஜெனரல் ஸ்டடிஸ், பார்ட் C வந்து என்னது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுல ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் 1ல பார்ட் B, அதே மாதிரி பார்ட் C, அதுக்கப்புறம் பேப்பர் 2 டெக்னிக்கல் சப்ஜெக்ட். இது எல்லாம் தான் உங்களுக்கு என்னது ஸ்கோரிங் பார்ட். அப்ப நீங்க மேக்சிமம் ஸ்கோர் எடுக்க வேண்டியது எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, தமிழை உட்காந்து வளன்னு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு 40% மார்க் எடுத்தா போதும். அதாவது எவ்வளவு 150க்கு 60 மார்க் எடுத்தா நீங்க போதும். 150க்கு 60 மார்க், அதாவது 100க்கு 40 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டா போதும். அந்த 40 கொஸ்டினை கிளியர் பண்றதுக்கு நான் ஐடியா கொடுத்துறேன். சரிங்களா? அதை ஐடியா கொடுத்துறோம், அதை விட்டுருங்க. ரைட்டு. இப்ப தமிழ் முடிஞ்சிருச்சு. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், ஸ்கோரிங் கிடையாது. அடுத்து ஜிஎஸ் இருக்கு, ஆப்டிடியூட் இருக்கு, சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ இந்த ஜிஎஸ்ல நீங்க மேக்சிமம் மார்க் எடுக்கணும். ஏன்னா நம்ம டெக்னிக்கல்ல என்னதான் போட்டாலும் இந்த ஜிஎஸும் மேக்ஸும் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கை கொடுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரியா? அதனால இந்த ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மேக்சிமம் ஸ்கோரிங் மார்க் வந்து இந்த பேப்பர் 2ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்ட் B, பார்ட் C வரும். ஸோ எவ்வளவு மார்க் எடுக்கணும் இந்த இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 450 மார்க்குக்கு பேசிக்கா நீங்க குவாலிஃபைங் 135, 150 கிட்ட எடுக்கணும். சரியா? அது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் பிடிச்சிருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR ஸ்டாடிங் பாரியும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்லயும் இருக்கும். ஸோ இது தெரியாதவங்க வேணும்னு சொன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பத்தின டீடைல் ஆல்ரெடி நம்ம வீடியோல போட்டிருக்கோம். இல்லைனாலும் சொல்லுங்க, புதுசா நம்ம அப்லோட் பண்ணோம். சரியா? ஓகே. இப்ப என்ன எக்ஸாம் பேட்டர்ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சிலபஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு தமிழ் பாத்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த 100 கேள்விகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை யூனிட், 6 யூனிட் நினைக்கிறேன், 8 யூனிட் இருக்கு. சரி, 7 இருக்கா? ஸோ டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை பண்ணதுலேயே மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த சிலபஸ்ல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்போம் அப்படின்றத சீரும் சிறப்புமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் எதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த தடவை ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் நாங்க எத்தனை கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத ஈஸியா சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப இலக்கணம் 25 கேள்வி, அடுத்து சொல்லகராதி 15 கேள்வி, இதுலயே 40 கேள்வி முடிஞ்சிச்சு. இதுலயே என்னாச்சு 40 கேள்வி. ஆனா நீங்க இதுல படிக்கிற வரைக்குமே 85 கேள்வி வரைக்கும் நீங்க ஈஸியா படிச்சிடலாம். இங்க 5, அதாவது இந்த 7வது யூனிட்டை தவிர மற்ற எல்லாமே நீங்க ஈஸியா படிக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஈஸியா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட மெட்டீரியல் சோர்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்க,
படிங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிலபஸுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம். தமிழ் மெட்டீரியல் PDF மெட்டீரியல் தான். வேணுங்கிறவங்க ஜஸ்ட் வேணுங்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேணாம் அப்படின்னா நீங்க வேற எதாச்சும் இல்ல நீங்க வச்சிருக்க சோர்ஸ் வச்சோ தாராளமா படிங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த புதிய சிலபஸ் அடிப்படையில தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப இதுல வந்து சில விஷயங்கள்லாம் ஈஸியா நமக்கு புரிஞ்சிடும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமே 42 மொழிகள் தான் இருக்கும். 42 எழுத்து. 42 எழுத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பா 2-3 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் எது சொல்லு இதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின், பிரித்தெழுதுக சேர்த்தெழுது அதுல வந்து 2-3 கொஸ்டின். இதெல்லாம் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ற பாட்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடு, நகர ரகர ரகர வேறுபாடு, நகர வேறுபாடு, அப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ போடுவேன் பார்த்தீங்களா, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப தமிழை என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்ன்றத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, அதுக்கப்புறம் அதுல எங்க வருங்க இந்த கலை சொற்கள், இதெல்லாம் 10 கேள்வி சிம்பிளா இருக்கும். கலை சொற்கள்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 1000-2000 வேர்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தத்துக்கே இந்த ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணாலே. ஸோ அதை நீங்க ஒரு தடவை வாசிச்சு விட்டாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். வாசிச்சு விட்டாலே என்ன ஆயிரும், டக்குன்னு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நிறைய படிக்கணும். நம்ம போன தடவை குரூப் 4 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் தான். ஆனா இப்போ வந்து எல்லாமே மாத்திட்டாங்க, ரொம்ப நல்லது. சரியா? இது எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்க போகுது. 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதுக்கு நீங்க இதை படிக்கலனாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா. ஸோ நிறைய டாபிக் புதுசாக கொடுத்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாலே உங்களால என்ன பண்ணிட முடியும், ஈஸியா தமிழ்ல 40 கொஸ்டின் அடிச்சிட முடியும். சரியா? ஆனா குரூப் 4க்கு நீங்க படிக்கிறீங்கன்னா இது ஃபுல்லாவே நீங்க படிச்சுதான் ஆகணும், எலாபரேட்டா படிச்சாகும். ஓகேவா? அதாவது ஒரு கல்லில 2 மாங்காடுற மாதிரி தான். இதை நல்லா படிச்சிட்டீங்கன்னா குரூப் 4க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே, தமிழ் முடிஞ்சு. அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னது எதுல எவ்வளவு கொஸ்டின் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. போனதால 10 யூனிட் இருந்தது என்ன பண்ணிட்டாங்க, 6 யூனிட்டா கம்பேர் பண்ணிட்டாங்க. 6 யூனிட்டை 10 யூனிட்டா 6 யூனிட்டா கம்ப்ரஸ் பண்ணிட்டாங்க. இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதுக்கு வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்திய அரசியல் அமைப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், இதுல இருந்து 20 கேள்விகள், இதுல இருந்து 15 கேள்வி, இதுல இருந்து 20 கேள்வி. ஸோ இந்த 6, 5, 4 இதுக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அழகு 3. ஸோ இது படிச்சீங்கனாலே உங்களுக்கு என்னது 25, அதுக்கப்புறம் 45, இங்க பாத்தீங்கன்னா 65, கிட்டத்தட்ட 65 கொஸ்டின். 75க்கு 65 கொஸ்டின் இந்த 4 யூனிட்ல இருந்தே வருதுன்னா நீங்க அதை படிங்க. மற்ற 2க்கு என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. இதுக்கும் நான் என்ன பண்ணிடுவேன், ப்ரீ கிளாஸஸ் வீடியோ நம்ம ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஸோ பழைய ஓல்டு மெட்டீரியல் அடிப்படையில தான் நம்ம என்னது சிலபஸ் ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஆனா கண்டென்ட் எல்லாமே சேம் தான். இந்த ஜிஎஸ் மெட்டீரியல் இருக்கக்கூடிய கண்டென்ட் பழைய சிலபஸா இருந்தாலுமே என்னது உள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் இந்த சிலபஸ்ல இருக்கக்கூடியது தான். அதனால கவலையே விட்டுருங்க. அது போக கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேணாம். இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா என்ன கரண்ட் அஃபேர்ஸோ அதை தான் கேட்க போறோம். சரியா? ஸோ இது ஒரு விஷயம் ஜிஎஸ். அடுத்து கீழே மேக்ஸ். இந்த தடவை மேக்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் தனியா 15 கொஸ்டினும் ரீசனிங் 10 கொஸ்டினும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதுக்கெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். இந்த ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு வந்து ரீசனிங்க்கு பழைய டிஎன்பிசில இருந்து சிலது வந்து புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்னது கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் அதை உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். அது போக டெக்னிக்கல், இப்போ மெக்கானிக்கலா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் 10 யூனிட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட்ல எதுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரியா? இப்ப ஸ்ட்ராட்டஜி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு 70 டேஸ் இருக்கு. எவ்வளவு நாள் இருக்கு? 70 டேஸ். ஸோ 70 டேஸை 50-20 பிரிச்சுக்கோங்க. 50-20 அதாவது என்னது 70% 30% அப்படின்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். 70% 30% அப்படின்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். சரிங்களா? 70க்கு 30 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்கோம். 70% நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். எதுக்கு?
டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஏன்னா இன்ன வரைக்கும் யாரும் படிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அவங்களாம் ரிவிஷன்ல இறங்கி டெஸ்ட்டுக்கு போட்டிருப்பாங்க, டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு தான் நீங்க ஒரு மினிமம் 8 மணி நேரம்னாச்சும் படிக்கணும். மினிமம் 8 மணி நேரம் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் படிக்கணும்னா ரிவிஷன் பண்றவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு 2 hours 3 hours நீங்க படிச்சுக்கலாம். இந்த 30% எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், இந்த 30%. புரியுதா உங்களுக்கு? 50 நாள் 20 நாள் அப்படின்றத ஸ்பிளிட் பண்ணிங்க. ஒவ்வொருத்தவங்க எபிலிட்டிக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு டாபிக். இன்னைக்கு நீங்க தமிழ்ல 2 டாபிக் படிக்கிறீங்கன்னா ஓகே, ஜிஎஸ்ல 5 டாபிக் படிக்கணும், டெக்னிக்கல்ல 10 டாபிக் படிக்கணும், மேக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 டாபிக்ஸ் ஆச்சு கவர் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு 25 கொஸ்டின் டெய்லிக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்ற மாதிரி சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த 70 நாட்களை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 50-20 நாள் யூஸ் பண்ணணும். இந்த 20 நாள் சரிங்களா, இந்த 20 நாள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 50 நாள் என்ன பண்றீங்கன்னா உங்களோட டைம் ஸ்லாட்டை நீங்க பிரிக்கணும். உங்களோட செல்ஃப் ஸ்டடி பிளானை மேக் பண்ணுங்க. அப்பதான் உங்களால படிக்க முடியும். யாரோ கொடுக்கறது யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க உங்களோட எபிலிட்டியை பொறுத்து செல்ஃப் டைம் ஸ்டடி நீங்க போட்டுக்கிட்டா உங்களுக்கு மிக மிக நல்லது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களோட எபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் சொல்றேன். இந்த 50 நாள்ல டெக்னிக்கல்ல நீங்க மோஸ்ட்லி 70% டெக்னிக்கலுக்கும் 30% தமிழ், ஜிஎஸ், மேக்ஸுக்கும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும். உங்களோட டைமிங்க 8 மணி நேரமா 3 மணி நேரம், இல்லாட்டி 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் டெக்னிக்கலுக்கும், இதுல 3 மணி நேரம் உங்களுக்கு ஜிஎஸ், மேக்ஸுக்கும், 1 மணி நேரம் தமிழுக்கு நீங்க யூட்டிலைஸ் பண்ணா போதும். இதுதான் உங்களோட பிரியாரிட்டியா இருக்கணும். டெக்னிக்கல் தான் உங்களோட பிரியாரிட்டி. நீங்க ஈஸியா இருங்க, சிவிலா இருங்க, யாரா வேணாலும் இருங்க, இதுதான் உங்களோட பிரியாரிட்டி, மஸ்ட் பிரியாரிட்டி. சரியா? ஸோ இது எப்படி சார் படிக்கிறது? எங்களால் கன்சிஸ்டன்சியா படிக்கவே முடியல, என்னதான் பண்ணாலும் படிக்கவே முடியல, ஃபோனுக்கு தான் போகுது. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பொமடாரோ டெக்னிக் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. பொமடாரோ டெக்னிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில 80% வேலையை 20% நேரத்துல முடிச்சிருக்கோம். 80% வேலையை 20% நேரத்துல முடிச்சிருக்கோம். மீத இருக்கக்கூடிய 20% வேலைக்கு தான் 80% இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த இதை நம்ம மாத்துறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பொமடாரோ டெக்னிக், அதாவது 25-5 அப்படின்றது கான்செப்ட்ல வருவோம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கு. அதாவது 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட், திருப்பி 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட். அந்த 5 மினிட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு மொபைலை அவாய்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், வேற ஏதாச்சும் புக்கு படிக்கிறதோ இல்லை சாங் கேட்கறதோ ஏதோ ஒன்று சம்திங் உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி படிப்பை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத மாதிரி நீங்க பண்ணுனா நல்லது. ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும். சரிங்களா, இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும், 25-5 மினிட்ஸ். நிறைய பேர் இது ஸ்டடி பிளான் மெத்தட் கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ இப்படி மட்டும்தான் நீங்க படிக்கணும். சரியா, புரிஞ்சிருச்சாங்க? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஜூன் முதல் வாரத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ கண்டிப்பாக முடிச்சிடும். சரியா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் சீரியஸ் வாங்கலாம், அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். நம்ம இதுலேயே லான்ச் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களோட ஓன் ஒப்பீனியன். இல்லை என்கிட்ட டெஸ்ட் சீரியஸ் இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க. அதுலதான் நீங்க படிச்சது எந்த லெவலுக்கு படிச்சிருக்கோம். நீங்க புக்கை வச்சு ஸ்டடிலாம் மெட்டீரியல் வச்சு படிச்சிருப்பீங்க, ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம படிச்சதுக்கும் அந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுதான் ட்விஸ்ட். டிஎன்பிசியில் எப்போ வைக்கிற ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான். அதாவது நம்ம படிச்சதுல இருந்தா கேள்வி கேட்டாலும் அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அது அசம்ஷன் பேஸ்டா இருக்கலாம், கண்டிஷன்ஸ் பேஸ்டா இருக்கலாம். அந்த கொஸ்டினே டிஃப்ரெண்டா நம்மளை யோசிக்க வச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்க படிக்கிறப்பே பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றப்பயே அந்தந்த டாபிக் படிக்கிறப்ப எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நீங்களா உருவாக்கி படிச்சா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும். ஸோ இந்த 70 நாளை இந்த மாதிரி படிக்கிறது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நோட்ஸ் ஃபார்முலாவா இருக்கலாம், ஏதாச்சும் மறக்கக்கூடியதா இருந்துச்சுன்னா எழுதி பாருங்க. எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்பாதிக்கிறன்றது நம்ம படிக்கிறது மாதிரி,
சேர்த்து வைக்கிறேன்றது கடைசியில ரிவிஷன் பண்றது. ஏன்னா அது ஞாபகம் இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். வாய்ப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் வராது. நமக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னா அதை தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த 70 நாட்கள்ல முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி படிங்க. டிப்ளமோக்கும் சேர்த்து படிங்க. ஏன்னா டிகிரி படிச்சாலே நீங்க டிப்ளமோ படிச்ச மாதிரி தான். ஸோ அதனாலதான் சேர்த்து படிங்க. மறக்காம முக்கியமா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சிலபஸ் அப்படின்றது கீழே டவுன்லோட் லிங்க் வச்சிருக்கேன். உங்களோட என்னென்ன போஸ்டிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டோ அதுக்கு முன்னாடி சிலபஸ் லிங்க் இதுலயே இருக்கு. டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்மளோட டெலிகிராம் சேனல்ல எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ இதை தான் உங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், என்ன கமிட்மெண்ட், என்ன கன்சிஸ்டன்சி, என்ன கான்ஃபிடன்ஸ், இந்த 3 சீன் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. நல்லதே நடக்கட்டும். வேற எதுவும் மெட்டீரியல் வேணும்னாலும் கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேணும்னா மட்டும் காசு கொடுத்து வாங்க பாருங்க. வேணான்னா இருக்கிறத வச்சு தயவு செய்து உருப்படியா படிங்க. சரியா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல். கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லதே சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.